தகப்பனே, இதோ இன்றைக்கும் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தியானிக்க பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. வார்த்தையை தியானிக்க சந்நிதியில் நாங்கள் சரணடைய, வசனங்களுக்கு கீழ்ப்படிய கட்டுப்பட கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம். இந்த செய்திக்குள் பிரவேசிக்கிறோம். எங்களோடு பேசும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் தயவு செய்து உட்காருவோம். இன்றைக்கு 13ஆம் அதிகாரத்துக்கு ஒரு டைட்டில் கொடுக்கலாம். இதுக்கு பேர் லவ் சாப்டர், அன்பின் அதிகாரம். கொரிந்து திருச்சபைக்கு தே ஆர் ஒர்க்கஹாலிக் பீப்புள். வேலை வேலை வேலை, சாதனை சாதனை சாதனை. சாதனைகள் செய்ய வேண்டுமென்றால், சாதனைகள் படைக்க வேண்டுமென்றால் நிறைய சோதனைகளை தாண்ட வேண்டும், நிறைய சாதனை. ஆனால் அச்சீவ்மெண்ட் தான் நம்ம ஃபஸ்ட்டுன்னு நினச்சோம்ல. அச்சீவ்மெண்ட் ஃபஸ்ட்டு இல்லையா, அன்பு தான் ஃபஸ்ட்டாக. ஆமென். நம்முடைய சபையில் ஒரு கோர் வேல்யூ இருக்கிறது, ஊழியத்துக்கு முன்பு உறவு என்று சொல்வார். நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, ரைட்டு. ஊழியத்தை விட எது பெருசா? உறவு. ரிலேஷன்ஷிப் பிஃபோர் மினிஸ்ட்ரி. இதுதான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு சொல்லியிருந்தார். கொரிந்து திருச்சபையை பற்றி நம்ம நிறைய காரியங்கள் டெய்லி படிச்சுட்டு வரோம். இந்த கொரிந்து திருச்சபை வாஸ் ஃபவுண்டட் பை பவுல் அப்போஸ்தலர். அவரே டைரெக்டாக நிறுவின ஒரு சபை. அவருடைய சீஷர்கள் அல்ல, அவரே நிறுவியிருக்கார். கிறிஸ்துக்கு பின் 0051 அந்த சபை நிறுவன வருஷம். நம்முடைய சபை நிறுவன வருஷம் சொல்லுங்க பார்க்கலாம். 201. ஆளாளுக்கு ஒரு வருஷம் சொல்லுங்க. நம்ம சபை நிறுவன வருஷம் சொல்லுங்க. 2015. வெரி குட். நம்ம ஐயாவோட சர்ச்சு அப்படியே திருப்பி போட்டுங்க. 15 திருப்பி போட்டுங்க. 51 0051. நம்ம 2015, அவர் 0051. 15 திருப்பி போட்டிங்கன்னா 51. 18 மாதம் அங்கே ஊழியம் செஞ்சுருக்காரு. வெறும் 18 மாதம். ஹல்லேலூயா. ரொம்ப ப்ராஸ்பரஸான பட்டணம் அந்த கொரிந்து பட்டணம். ரிச் பீப்புள் நிறைய நிறைந்த ஒரு பட்டணம். ரிச் பீப்புள் மத்தியில் ஊழியம் செய்து சபையை நிறுவுகிறது ஒரு கஷ்டந்தாங்க. மீட்டிங்க்கு வானா எல்லாரும் வந்துடுவாங்க. ஆனால் நிறைய பணம் படைத்தவர்கள் நிறைய கேட்பாங்க, எனக்கு இந்த பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸுக்கு இங்கே வரதுனால எனக்கு என்ன ப்ரோஜனம்லாம் கேட்பாங்க. பட் நிறுவிட்டார். இதில் ஒரு மாரல் காம்ப்ளெக்சிட்டி வேறு இருக்குது. ஒரு உறவுகளே சரியாக இல்லை. கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், அண்ணன் தம்பி தங்கச்சி, ஆண் பெண் என்கிற ஒரு நிலை கூட இல்லாதபடி ஒரு ஒழுங்கினமான ஒரு பட்டணமாக இது இருக்குது. பணம் அதிகமாய் பெருக பெருக ஒழுக்கங்கள் குறையுமோ என்கிற எண்ணம் நமக்குள்ளே வருகிறது. ஆமென். ஆமாம். அந்த ரோம நாடில் வாழ்ந்த மன்னர்களிலே நீரோ என்று சொல்லி ஒரு மன்னன் தான். ரொம்ப கொடுமையான மன்னன். அவன் தொழிலே நல்லவங்களை சாகடிக்கிறது தான், நல்லதுக்கு விரோதமாக எழும்போது. அவன் எந்த அளவுக்கு போனான் என்றால், ஒரு ஆணையே திருமணம் செய்தான். ஊரில் கல்யாணம் பண்ணி ஊர்வலம் வந்தான், ஆணை திருமணம் செய்து. அப்படிப்பட்ட ஒரு மன்னன் ஆட்டுகிற இடத்துல அவன் கீழே உள்ளவங்க, அந்த நாட்டில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அந்த கல்ச்சரை பிரேக் பண்ண முடியல. பாவத்தை நோக்கி இன்றைக்கு கலாச்சாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பெரியவங்கள்ட்ட நீங்கள் ஒரு 90 வயசில் உள்ள யாராவது இருந்தாங்களா, இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, ஐயோ எவ்வளோ மோசமாக இருக்கே அப்படின்பாங்க. நீங்கள் 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி பார்த்ததை விட மோசமாய் போய்கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் வாட் இஸ் த சர்ச் டூயிங்? வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சர்ச்? இஸ் த சர்ச் ஹியர் டு எஸ்டாப்ளிஷ் அ கல்ச்சர்? ஒரு கலாச்சாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்திருக்கிறோமா? மக்களை ஒழுக்கப்படுத்த வருகிறோமா? மக்களுக்கு என்ன செய்ய வந்திருக்கிறோம்? வி ஆர் ஹியர் டு ப்ரீச் காட். யாரையும் திருத்த நம்மளால முடியாது. திருத்துற பணியும் நமக்கு இல்லை. திருத்துகிற தேவனிடம் கொண்டு வருகிற பணி மாத்திரம்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீசஸ் தன்னுடைய கிரேட் கமாண்ட்மெண்ட்டில் சொல்லும்போது சொன்னார், நீ போய் முதல்ல ஜனங்களை என்னாக்கு? சீஷராக்கு. உன் சீஷர்களுக்கு நீ உபதேசம் பண்ணு, உன் சீஷர்களை ஞானஸ்தானத்துக்கு நேராக நடத்து. எப்படியானவரே எங்கள் கம்யூனிட்டி, எங்கள் பீப்புள், அதுக்காக நீ ப்ரே பண்ணு. உன் சீஷன் அதை மாற்றுவான். உன் சீஷன் இன்னொரு சீஷனை உருவாக்குவான், இன்னொரு சீஷன் இன்னொரு சீஷனை உருவாக்குவான் என்று ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பை தான் கிறிஸ்து கொடுத்தார். ஆமென். லாட் ஆஃப் ஆன்கோயிங் சேலஞ்சஸ், நிறைய சேலஞ்ச் இருக்குது. நீங்கள் ஒரு லீடராக நின்று ஒன்று நடத்துங்க, சேலஞ்சு உங்ககிட்ட உட்காந்துக்கிறவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு சேலஞ்சாக மாறிடும். நன்மைக்கு அதிகமான சேலஞ்ச்.
He is the founding father of the church. இந்த திருச்சபையை நிறுவின ஒரு தகப்பனாக்கும் பவுல். ஆமென். பவுல் வந்து ஆக்சுவலாக கொரிந்து பட்டணத்துக்கு வரக்கூடிய அத்தேனே பட்டணத்துக்கு போனார். அத்தேனே பட்டணத்தில் போயிட்டு அங்கே சபை நிறுவலான்னு பார்த்தார். அங்கே நிறைய ப்ராப்ளம், டிஃபிகல்ட் ப்ராப்ளம்னால அத்தேனே பட்டணத்துலேருந்து கொரிந்து பட்டணத்துக்கு ஓடி போகிறார், தப்பிச்சு போகிறார். ஜீசஸ் கூட சொன்னார், ஒரு பட்டணத்தை உங்களை ஏற்றுக்கொள்ளலாம், விட்டுட்டு அடுத்த பட்டணத்துக்கு போய்டுங்க. ஒரு வீட்டில் உங்களை ஏற்றுக்கலாம், அடுத்த வீட்டுக்கு போங்க. ஒரு நபர் நீங்கள் சொல்கிறது கேட்கலாம், அடுத்த நபரை பார்த்துக்கிட்டு போங்க என்று சொன்னார். அதுபோல் அத்தேனே பட்டணத்தை விட்டுட்டு இந்த கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். ஆக்கிலா பிரிஸ்கிலா அவருக்கு கிடைக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு எப்போ ஊழியத்துக்கு போனாலும் என் கூட உள்ள டீமை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது குழந்தையாக இருந்தால் கூட இவன் வந்துட்டான், அவன் வந்துட்டான் என்று சொல்லி போவேன். பவுலையாவுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் கொரிந்தில்லைன்னா யார் இருக்கிறாங்க? ஆக்கிலா பிரிஸ்கிலா, 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷன். அவங்களும் கூடாரம் செய்கிறாங்க, இவரும் கூடாரம் செய்கிறார். பணத்தை சம்பாதித்து கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் உங்களை கூடாரம் டென்ட் மேக்கிங் அமிச்சார்னா கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆண்டவரே, இவ்வளோ நாள் நான் எப்படியோ பண்ணேன், எங்கள் வீட்டுக்காரோட காசெல்லாம் வாங்கினேன், இன்றைக்கி எனக்கு ஒரு பிஸ்னஸ் தாங்கப்பா, நீங்கள் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, கூடும். ஆமென். இந்த ப்ராப்ளம் என்னாங்கன்னா, பவுல் எப்படி தெரியுமா ஊழியம் ஸ்டார்ட் பண்ணுவார்? வீடு வீடாக போக மாட்டார். அவங்களுக்கு ஏற்கனவே டீம் இருக்குது. அது யூதர்கள் எங்கே போனாலும் ஒரு சினகாக் ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. சினகாக்னா ஜபாலயம். கிறிஸ்டியன்ஸில் அவங்க யூதர்கள், மறந்துடாதீங்க. இயேசு பிறந்த இனம் என்னதுங்க? ஜாதி. நமக்கெல்லாம் ஒரு ஜாதி சொல்கிறேன், நான் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு இல்லை. மாதிரி இயேசு பிறந்த ஜாதி வந்து யூத ஜாதி. இந்த யூதர்கள் ஊராக கோயில் வச்சுருப்பாங்க. அந்த கோயில் பேர் ஜபாலயம். நம்ம பவுலும் யூதனில் நேராக அந்த கோயிலில் போய் மெசேஜ் கொடுப்பார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு. கொடுப்பாங்க. அவங்க பைபிள் பற்றி பேசினா, ஏன்னா அவர் ஒரு ரபாய், நம்ம பவுல் ஒரு ரபாய். அந்த ரபாய் என்ன பண்ணுவார், அப்படியே பைபிள் பற்றி பேசி வந்து ஜீசஸை பற்றி சொல்லுவார். ஆமாம், இப்போ ஏசாயா 51 பேசுகிறாருன்னு வைங்களேன். இளங்கிளை போல எழும்பினார், அவருக்கு அந்த கேடு அடைந்தது, பாடுபட்டார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் வாதிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார்னு அதெல்லாம் பேசும்போது என்ன ஆகும்னா, ஜனங்க யார் அதுன்னா அவர் தான் இயேசு அப்படின்றவார். உடனே அந்த யூதரில் உள்ள மீதி பேர், இந்த பரிசேயர் சதிசேயர்லாம் அலர்ட் ஆகி எழுந்து பவுல் அடிக்கிறதுக்குள்ள பவுல் ஒரு டீமை தான் பக்கம் சேர்த்துட்டு இருப்பார். அவங்களாம் சொல்லுவாங்க, பவுலையா எனக்கு அந்த ஜீசஸ் பற்றி சொல்லுங்கள், எனக்கு பாவம் மன்னிப்பு வேணும்னு. உடனே அவங்கள கூப்பிட்டுட்டு யார் வீட்லையாவது ஸ்டார்ட் பண்ணுவார். அப்படி தான் யாசோன் வீட்டில், அவங்க வீட்டிலாம் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடம் வாடகை பார்த்து, நம்மள மாதிரி தான் வாடகை எடுத்து அப்புறம் சொந்த இடம் வாங்கி சர்ச்சு கட்டின்னு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஊராக பண்ணுறது தான் இவர் வேலை. அதுக்குள்ளே இந்த ஜபாலயத்துலேருந்து வேறு ஜபாலயத்துக்கு சொல்லுவாங்க, இந்த பவுல அத்தேனேலேருந்து அடிச்சு தொடுத்தணும்ல, நம்மளாம் ஸ்ட்ராங்காக வந்து தொடுத்தணும், ஓடிட்டான்னு பார்த்தா கொரிந்தில் போய் சபை ஆரம்பிச்சிட்டான்பா. உடனே அவங்க டீமை அடிக்க வருவாங்க. இப்படி தாங்க ப்ராப்ளம். நிறைய அப்போசிஷன். திருச்சபையை உருவாக்கி கொண்டே போகிறார். எங்கே போனாலும் ஜபாலயத்தில் உட்காந்துருப்பார். அவங்களாம் பைபிள் படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. யாருன்னா பைபிள் தெரிஞ்சவங்க இருக்கிறீங்களா, பழைய ஏற்பாடு தெரிஞ்சவங்க அப்படின்போது, நான் ஒரு எபிரேயன் வந்திருக்கிறேன், எனக்கு ஈப்ரு தெரியும், நான் வந்து கமாலியல் பாதத்தில் படித்தவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார் பாருங்க. அப்போ பேசுங்களேன், ஒரு 1/2 மணி நேரம் பாருங்க, காஸ்பல் சொல்லி விட்ருவார். யூதர்களுக்கும் காஸ்பல் தேவை. அவங்க பாட்டு பழைய ஏற்பாடு உட்காந்து நியாயப்பிரமாணத்தை வச்சுட்டு கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னுக்கிறாங்க. பிரதர், அதெல்லாம் பழைய காலம். கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுலாம் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். வெள்ளாட்டு கடா இளங்காலையுடைய ரத்தம் உன்னை காப்பாற்றாது, இயேசு ரத்தம் உன்னை காப்பாற்றும் மெசேஜ் கொடுத்ததும் பாவ உணர்வோடு இருக்கிறவங்களுக்குன்னா வரும் மன்னிப்பு. அந்த மாதிரி 18 months ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. ஆனால் கொரிந்து சிட்டியோட ப்ராப்ளம் என்னன்னா, இட் இஸ் த கமர்ஷியல் ஹப். எல்லா ஸ்டாக் மார்க்கெட்ஸோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே தான் இருக்குது? அங்கே தான் இருக்குது. ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான். காஸ்மோபாலிட்டன் ஹப். ரோம ராஜ்யத்தை நீங்கள் 2 வெஸ்ட் ஈஸ்ட் பிரிச்சிங்கன்னா நடுவில் கொரிந்து சிட்டி இருக்குது. ஆமாம். அப்போ வெஸ்ட்டில் உள்ள மன்னர்கள் ஈஸ்ட்டுக்கு வரணும்னா கொரிந்து வழியாக தான் வரணும். ராஜாக்கள், அமைச்சர்கள், தலைவர்கள், படைத்தளபதிகள் எல்லாரும் தங்குற இடம். சும்மா போய் ஊழியம் பண்ணிட முடியாது. ஆமென். லாட் ஆஃப் ட்ரேட் இஸ் ஹேப்பனிங். எல்லாமே இட் இஸ் அ போர்ட். அது ஒரு சீ போர்ட்டு. இப்போ தாங்க ஏர்லைன்ஸ் வந்துட்ட பிறகு தான் எங்கேனாலும் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். அப்போல்லாம் கடல் மார்க்கம் தான் போர்ட்டு. இன்றைக்கும் கடல் மார்க்கம் தான். கப்பலில் தான் அதிகமான பொருள்கள் டிரான்ஸ்போர்ட் ஆகுறது. ஓகே, இந்த இடத்துல இருந்து அவர் பண்ணும்போது பல விஷயங்களை சபையில் பார்க்குறார், ஊரில் பார்க்கல. ஊரில் உள்ள பிரச்சனையை அவரால் தீர்த்து வைக்க முடியாது. நம்மளால் எப்போதும் ஊரில் உள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை அவங்கவுங்க தீர்த்து வச்சாலே ஊர் பிரச்சனை என்ன ஆகிடும்? சரியாயிடும். அதை தான் பவுல் அப்போஸ்தலன் சபையில் உள்ள பிரச்சனையை தீர்த்தப்பார். சபையில் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, முதல்ல டிவிஷன் இருந்துச்சு. நான் திரும்ப இதை படிக்க உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் இந்த நிருபம் அவர் எழுதணும்? பிரிவினை. 2 பேர் ஒத்துமையாக இருக்க மாட்டான்.
பிரிவினையை எதிர்த்து அவர் என்ன பண்ணோம்? அவர் தான் சொல்லி தரணும். நீ ஒன்றா இணைஞ்சியே உன் காரியத்துக்காக இணையலை, கர்த்தர் காரியத்துக்காக இணைஞ்சிருக்கிற. நீ பிரிஞ்சேன்னா கர்த்தர் வேலை மெனக்கடும். அதனால் என்ன பண்ணு? ஒன்றிணைந்து ஊழியம் செய். கரெக்டாக தப்பா? இப்போ நம்மளாம் இங்கே இருக்கிறோம், ஆளுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. நான் பாஸ்டர் ஆகணும், எனக்கு ஊழியம் பண்ணணும். அண்ணன் வந்து ஒரு தபையில் வாசிக்கிறவர், நான் அவர் தபையில் வாசிக்கணும்னு வச்சுப்போம். அண்ணன் இப்போ ஊழியத்துக்காக வந்திருக்க வாசிக்கணும்னு வைங்களேன். இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க ஒரு நர்ஸு, ஐயா ஒரு ரிட்டையர்டு. ஆளுக்கு ஒன்று பேசினா இதெல்லாம் செட் ஆகுமா? Why are we united? We are united for Christ. We are united in Christ. இதை யார் சொல்லி தரணும்? The founding father, நிறுவன தகப்பன் சொல்லி கொடுக்குறாரு. வெளி உலகத்தில் பிரிவினை இருக்கும், ஆனால் சபையில் என்ன இருக்கக்கூடாது. டிவிஷன் இருந்துச்சு. அப்புறம் ப்ரைடு, பெருமை. பாஸ்டரே என்ன சொல்கிறாங்க? பேர் விட்டு கூப்பிட்றாங்க. தீமோத்தேயுக்கு மரியாதை இல்லை, யாருக்கும் மரியாதை இல்லை, அவன் ஒரு அடிமை அப்படின்றாங்க. எல்லாம் ரிச் பீப்புள். ஆமென். அந்த ப்ரைடை என்ன பண்ணோம்? அவர் மாற்றி அமைக்க வேண்டும். மாரல் இஷ்யூஸ் அவங்களுக்கு ஒரு எல்லையே இல்லை. யார் ஹஸ்பண்டு, யார் ஒய்ஃபு, எத்தனை கல்யாணம், என்ன உறவு, அப்படியே கொலாப்ஸ்டாக இருக்குது அந்த கல்ச்சர். அப்படி இருக்குது நாட்டு மன்னன். அப்படி அந்த நாட்டில் அட்ராக்டிவ் பீப்புள், அப்படி அந்த நாட்டில் எல்லாருமே பாவம் செய்து போகும்போது சபையில் இருக்கிறவங்களுக்கு என்ன வரும்? அது இன்ஃப்ளூயன்ஸ் வரும். He has to address it. Amen. The culture is prevailing over the church. சபையை விட கலாச்சாரம் பெருகி போகிறது. ஆமென். ஆமாம். இம்மாரலிட்டி, சோஷியல் ஸ்டேட்டஸ், சமுதாயத்தில் நான் முன்னேறணும், கர்த்தர்கிட்ட வரணுங்கிற எண்ணம் இல்லை. இப்போ தான் பவுல் என்ன பண்ணுறாரு? சபையை நிறுவிட்டு போயிட்டாருங்க. அவர் அடுத்த சபையை நிறுவ போகிறாரு. ப்ராப்ளம் வருது. கரஸ்பாண்டிங் லெட்டர் எழுதுகிறார். ஹவ் இஸ் கோயிங் டு கரஸ்பாண்ட் டு த சர்ச்? சபையில் உள்ள பிரச்சனைகளுக்கு எழுதுகிறார். ஹல்லேலூயா. இந்த சபையில் கேள்வி வேற, சந்தேகத்தின் கேள்வி வேற. கர்த்தர் பார்த்துக்குவாரா? கர்த்தர் வேலை கொடுத்துருவாரா? கர்த்தர் சம்பளம் கொடுத்துருவாரா? கர்த்தர் வருங்காலம் கொடுத்துவாரா? இப்போ தான் பவுல் தன்னுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து he is going to take his apostolic authority. நீங்கள் ஒரு நபரை கிறிஸ்துக்குள்ளே நடத்திருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நபருக்கு ஆவிக்குரிய தாயா தகப்பனாக இருந்தீங்கன்னா, கையில் பைபிள் எடுத்து அதிகாரமாக அவங்க வாழ்க்கையில் பேசணும். என்ன பண்ணணும்? அவங்க வாழ்க்கையில் பேசணும். கர்த்தருடைய பணிக்கு வா, கர்த்தருடைய ஊழியத்தை செய். ஆமென். பாவத்தை விட்டு விலகு, குடும்பத்தை பார், கணவனை பார், மனைவியை பார், பிள்ளைகளை பார், பிரிவினை பண்ணாதே. யார் தான் பேச முடியும்? ஆமாம், நான் இருக்கேன். என் வாழ்க்கையில் பேசுகிறதுக்கு நிறைய பேர் இல்லை இருந்தாங்க. நிறைய பேர் எங்கள் மியூசிக் வாதியாக இருந்தாங்க, எங்கள் அங்கிள் இருந்தாங்க, நிறைய பேர் எங்கள் தாத்தா இருந்தாங்க, எல்லாம் போயிட்டாங்க. இப்போ என்னோடய அப்பா, என்னுடைய ஆவிக்குரிய அப்பா இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க? டைரெக்டாக லைஃப்பில் பேசுவாங்க. அவங்க ஒன்றும் என்னை கொஞ்சம் வச்சு ஒரு மாலை போட்டு பெரும் மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய அது மாதிரி ஒரு வார்த்தை கூட பார்க்க முடியாது. ஏன்டா அப்படி பண்ண அப்படின்வாங்க. ஏன் இப்படி லேட்டாக வந்த, என்னது இது? Now he is going to take his apostolic authority, அதிகாரத்தை கையில் எடுத்து ஊழியத்தை செய்ய போகிறார். ஆமென். இன்னைக்கு என்ன பேச போகிறாருன்னா, அன்பா இருங்க. ஹல்லேலூயா. எப்படி இருங்க? அன்பா இருங்க. Love will not come on its own. If it come its own, it will leave on its own. புரிஞ்சுங்க. தானா அன்பு வந்துருச்சுன்னா அது எப்படி போயிடும்? கரெக்டாக சொன்னீங்க. We are not here to show our love to people. We are here to show God's love to people. அவரை நான் நேசிக்க மாட்டேன் நீ சொல்றதுக்கு யார் மகனே? உன் நேசத்தை கர்த்தர் கொடுக்க சொல்லவில்லை. பாஸ்டர் அம்மா சொல்லும் போது சொன்னாங்க, அது காட்ஸ் லவ், அகாபே லவ். பிரதர்லி லவ் பேர் என்ன பேருமா? பிரதர்லி லவ் பேரு ஃபீலியோ. சகோதர அன்பு செலுத்து, உன் சகோதரன் மீது அன்பு செலுத்து. காட்ஸ் லவ், அகாப்பே. ஆண்டவர் உனக்கு கொடுத்த அகாப்பே அன்பை பெற்றுக்கொண்டு யூ நீட் டு ஷோ திஸ் காட்ஸ் லவ். அன்பு இருந்தால் தான் யூனிட்டி வரும். பெரியவங்க எப்போதும் இப்படி பேசுவாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, உறவை பார்த்து பிரச்சனையை விட்டுடு. மாமா தானே திட்டினாரு, அதனால் என்ன பண்ண, பிரச்சனையை விட்டு. ஆனால் உலகத்தை என்ன சொல்லுவான், உங்கள் மாமா எப்படி உன்னை திட்டலாம்? எதை பெருசாக்கலாம்? பிரச்சனையை பெருசாக்கலாமா, உறவை பெருசாக்கலாமா? இன்றைக்கி சொல்லித்தர போகிறார் ஐயா. இந்த முழு உலகத்தையும் ஒரு சர்ச்சாக்கி விட்டுட்டு ஜீசஸ் மட்டும் அங்கே இல்லை, மெசேஜ் கொடுங்க அப்படின்னா, பவுல் உயிராக இருந்தார்னா அவர் யாரும் கூட வேணாம், அவரே மைக் எடுத்து மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுறார். அவ்வளோ பெரிய ஃபாதர், ஃபவுண்டேஷன் ஃபாதர்னு சொல்கிற பவுல் சொன்னார், அன்பே பிரதானம். அன்பே பிரதானம். சொல்லுங்கள், அன்பே பிரதானம். ஆமேன். அப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அன்பா, அவர் என்ன மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, அதில் எவ்வளோ பேர் கூடுறாங்க தெரியுமா? இவர் வெறும் அன்பு தான் செலுத்துகிறாரு. நோ, அவரை விட இவர் தான். அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா, என்ன ஸ்டைல் தெரியுமா? இல்லை, அன்பே
பிரதானம். அவர் கையில் எவ்வளோ ஆடம்பரம் இருக்குது தெரியுமா? இல்லை, அன்பே பிரதானம். அவர் எவ்வளோ கோடியாக வச்சிருக்கா தெரியுமா? இல்லை, அன்பே பிரதானம். லவ் தட் ப்ரிவைல்ஸ் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் தாண்டி ஒரு படி மேலே உயர்கிறது தான் அன்பு. ஹல்லேலூயா. மோர் தென் தி ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஆவிக்குரிய வரங்களை காட்டிலும் இந்த அன்பு பெரியது என்பதை பேச போகிறார். இன்னைக்கு என்ன பண்ண போறார் பவுல் அப்போஸ்தலன்? how to apply it properly, எப்படி கரெக்டாக அன்பு செலுத்தணும். தப்பு பண்ண ஒரு ஆளை போய் அவனே தப்பு பண்ணிட்டு வந்துக்கிறான், ஏ ராஜா ஏ ராஜா ஏ ராஜா, தப்பு பண்ணிட்டல, நியாயமா நம்ம பண்ணுறது? யூ ஷுட் ஷோ யுவர் ஆங்கர் டு ஹிம். ஏன்? அது அன்பு. ஆங்கர் காட்டுறது ஒரு கோபமா? ஆமாம். தப்பு பண்ணவங்க கோபப்படுறீங்களா? அது பேர் என்ன பேர் சொல்லுங்க? அன்பு. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். The love has to be applied properly. He is urging the new members. கிறிஸ்துவனுடைய அன்பு, தாவீதன் சொன்னார், உமது கோலும் உமது தடியும் என்னை எங்கன்னா, அந்த வார்த்தைக்கு தான் நான் ஒரு கோல் எடுத்துகிட்டு வந்து ஒரு தடி எடுத்துகிட்டு வந்து கோல்லே உங்களை தலையை அடி மெதுவாக தடை விட்டா வலிக்குமே. God's love may seem to be hard, but it is the true love. Amen. The love of God, the real love will make you a right person, not a good person. Amen. Do you want to become a right person or good person? சரியான நபர் ஆகணும்னு ஆசையா, நல்ல நபர் ஆகணும்னு ஆசையா? எல்லாரும் உங்களை நல்லவங்கன்னாங்கன்னா நீங்கள் தான் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சரியானவர்களாக இருக்க வேண்டும். Love has to be correct. It has to be right. You should live a right life. Amen. So இன்னைக்கு இதை தான் சொல்ல போகிறார். ஆமென். நல்லா இருக்குல்ல? பவுலையாவோட இன்ட்ரோடக்ஷனே இவ்வளோ தூரம் போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த வெல்த்தி போர்ட்டில் பணத்தோடு இருக்கிற ஜனங்கள்கிட்ட இவரும் ஒரு பணத்தை போனால் அவன் ஏற்றுக்க மாட்டான், அன்புக்குத்தான் அடிபணிவான். ஹல்லேலூயா. How can you solve the internal problems? Through love. How can you solve your family problems? Through love. அடம் பிடிக்கிற பிள்ளைகளை எப்படி அடக்க போகிறீங்க? Through love. How are you going to establish your cell group? Through love. How are you going to establish a church? Through love. How are we going to enlarge God's kingdom? Through love. How are you going to tackle divisions? Through love. How are you going to tackle immorality? Through love. Hallelujah. How are you going to guide people? Through love. How are you going to correct people? Through love. Amen. Hallelujah. பயங்கரமான பெருமை மிக்க இந்த கூட்டத்தினுள் சென்று சூரிய தேவதையும் வீனஸ் தேவதையும் ஏன் ரோம மன்னர்களையே கடவுளாக வணங்குகிற அந்த கோட்டைக்குள் சென்று ராஜானுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறான் இந்த தேவ ஊழியன். ஹல்லேலூயா. நாணயத்தில் படம் வருதுல்ல, எல்லா நாட்டு தந்தையோட படமும் நாணயத்தில் வரும். இது ஆக்சுவலாக எதுக்கு வருது தெரியுமா? ஏன் வருது உங்களுக்கு தெரியுமா? இது ரோமர்கள் தான் முதல்ல கொண்டு வந்தது. அதில் உள்ள படத்தை வணங்கணும், அதுதான் உனக்கு கடவுள். காசே கடவுள். நம்ம பெரியவங்க அப்படி சொல்லித்தரல. நம்ம நாட்டு தந்தையோட படம் அதில் இருக்குது, நம்ம பெரியவங்க அதை சொல்லித்தரல. நம்ம தலைவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். பட் ரோமன்ஸோட விஷயம், அவரோட எம்பலம் அதில் இருக்கிறது, அவரோட முகம் அதில் இருக்குது. அவரை நீ வணங்க வேண்டும். அப்படியே கோயில் கட்டி கும்பிட்றலாம் அந்த ஒரு சின்ன நாணயத்தை வச்சுட்டு. இந்த இடத்துல உள்ளே சென்று சேலஞ்சிங்கான மிஷன் ஃபீல்டுப்பா. ஒரு சாப்பாட்டு கஷ்டப்படுற ஒரு 100 பேரை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டு சுவிசேஷம் பண்ணுறது பெருசு இல்லை. 100 பேருக்கு சாப்பாடு போடுறதுல ஒரு 100 பேரை கூட்டுறது. பவுல் அப்போஸ்தலன் பேச போகிறார். எப்படியா சாதிச்சிங்க? த்ரூ லவ். எனக்கு இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பேச போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பல கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் இருந்தாலும் டுடே இஸ் கோயிங் டு டாக் அபவுட் லவ். இன்றைய செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்க போகிறேன். த சுப்ரீமசி ஆஃப் லவ். அன்பினுடைய முதன்மை, அன்பினுடைய முதன்மையான இடம். அன்பே முன்பாக, அன்பே முன்பு செல்கிறது, அன்பே உத்தமம் என்று பேசலாம். Love is superior than the spiritual gifts, than your money, than your emotions, than your intelligence. ஆமென். ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்ல போகிறார், நான் தூதர்கள் பேசுகிற பாஷையை பேசினால், மனுஷர்கள் பேசுகிற பாஷையை பேசினால், அன்பு எனக்கு இராவிட்டால், if I don't have love, all my voices will be like
கிளாங்கிங் சிம்பல் ஆர் அ சவுண்டிங் brass, சத்தம் இடுகிற வெண்கலம் போலும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலும் இருக்கும். நான் இந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்கள, இதுதாங்க, இதெல்லாம் எலக்ட்ரானிக்குங்க. இந்த மேனுவல் இருக்கும், அவனுங்க அடிக்கும்போது காதெல்லாம் கிழியும். டேய் நிறுத்துக்கடா அப்படி தான் சொல்லுவோம்ல, போதும் நிறுத்துக்கடா. கீபோர்டு வாசிக்கிறவங்க, கிட்டார் வாசிக்கிறவங்க அவங்களெல்லாம் பண்ண மாட்டாங்க. ட்ரம்ஸ் அடிக்கிறோம் என்ன பண்ணுவோம், தயவு செஞ்சு நிறுத்துடா. ஏன் அடி காது கிழிச்சிருவாங்க. அன்பு இல்லாமல் நீங்கள் பேசுனீங்கன்னா மற்றவங்க காதை கிழிக்கிறீங்க. நல்லதுக்கு தானே சொன்னேன், நீ சொல்லவே வேணாம், நீ என் காதை கிழிக்காத, நல்லதுக்கு தான் சொல்கிறேன், உனக்காக தான் நான் உயிரே கொடுக்குறேன், நீ எதனா கொடு, இப்போ நீ கத்தாத என்று சொல்லிவிடுவார். அப்போ நம்ம சர்ச்சுக்கு முதல்ல ஒரு ட்ரம்ஸ் வாங்கணும். அடி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து நின்றுவாங்க, எப்பா உங்கள் பசங்களை ஆஃப் பண்ண சொல்லுப்பா. சரிங்க ஆண்டி, மெதுவாக வாசிப்பாருங்க. அவன் மெதுவாக வாசிக்கும் போதே தூங்க முடியாது. அப்போ ஒரு அண்ணன் வந்தார், உண்மை சொல்கிறாங்க, இந்த ட்ரம்ஸை ஸ்டிக்கை இப்படி பிடிக்கிறார், இது அப்படி என்ன பெண் வச்சது இப்படி பிடிக்கிறார். ஒரு ட்ரம்ஸை அவ்வளோ சாஃப்டாக பொலைட்டாக வாசிக்கணும். அவர் வாசித்து காட்டினார். ஒருத்தன் இருந்தான்னா நீ எவ்வளோ சவுண்டில் வாசிக்கணும், 10 பேர் இருந்தால் எவ்வளோ சவுண்டில் வாசிக்கணும், 100 பேர் இருந்தால் அப்படி வாசிக்கணும். அந்த அண்ணன் வாசிக்கும் போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குங்க. அப்பா ட்ரம்ஸை இவ்வளோ பொலைட்டாக வாசிக்கணும், தும்மு தும்மு டுக்கு டொக்குன்னு இருக்கும், அவ்வளோ பொலைட்டாக வாசிப்பார். ஆனால் எப்படின்னா இது சிக்கு 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 அப்படிலாம் வாசிப்பார். ரொம்ப மேலடியாக இருக்கும். வண்டர்ஃபுல் பர்சன். கர்த்தருக்கு சித்தமான அவரை எங்கன்னா பார்த்தா நான் பிடிச்சிட்டு வந்துடுறேன், ஒரு நாள் பிடிச்சிட்டு வந்து வாசிக்கிறேன். அவ்வளோ மேலடியா ட்ரம்ஸு. வெரி சாஃப்ட் பர்சன். லவ் இஸ் சம்திங் விச் இஸ் மேக்கிங் யுவர் ரிலேஷன்ஷிப் டு பி சாஃப்ட். நான் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ செஞ்சேன் தெரியுமா, எத்தனை கோடி போட்டேன் தெரியுமா, இவனுக்கு பணம் போட்டேன், அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன். அன்பாக இருந்தீங்களா? அது எங்களை இருக்காதுங்க. அதுக்கு நம்ம பெரியவங்க ஒரு கதை ஒன்று விடுவாங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு வேறு சொல்கிறோம். அவர் சவுண்டு போட்டு ஜனத்தை துரத்தி ஓட விட்டுருப்பார், எல்லாம் ஓடி போயிருப்பான். நீங்கள் அன்பில் சேர்க்குற கூட்டத்தில் அவர் என்ன பண்ணியிருப்பார், ஓட விட்டுருப்பார். Paul is very clear about this thing. Hey, you Corinthian people, நீங்கள் இப்போ எல்லாம் ஜபம் பண்ணிட்டீங்க, எல்லாம் வந்துட்டீங்க, பணம் வச்சுக்கிறீங்க, ஒரு காதா லாபா ஷாதா ராபா தான் அந்நிய பாஷை ஆரம்பிச்சிங்கன்னா 1 மணி நேரம் நிறுத்த மாட்டீங்க. பட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் லவ், யூ ஆர் ஜஸ்ட் நாய்ஸிங். இட்ஸ் ஜஸ்ட் நாய்ஸ். மியூசிக் என்னங்க, இட்ஸ் அ சாஃப்ட் நாய்ஸ். அது ஒரு மென்மையான சத்தம் தான் அதுவும். ஆனால் ஹார்னு பயங்கரமான சத்தம். நீங்கள் தூதர் பேசுகிற பாஷையே நேராக வாங்கிட்டாலும், நானும் கேப்ரியல் தூதனும் பேசணும், நானும் மிகாவேல் தூதனும் பேசணும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு அன்பு இராவிட்டால் you'll be like symbols. ஆமென். அநேக வரங்களை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும், செகண்ட் வேர்ட்ஸ், சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெருக்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இது சொல்கிறது பவுலுங்க. செத்து போனவங்களெல்லாம் உயிரை எழுப்பியிருக்காரு. ஜீசஸை நேருக்கு நேர் பார்த்துருக்காரு. ஜீசஸை பார்த்து கண்ணு குருடாய் கீழே விழுந்தார். அனனியா என்கிற ஊழியக்காரன் மூலமாக தொடப்பட்டு கண் தெளிவாகி ஏறக்குறைய 3 முறை 1:40 அடிபட்டு கல்லெறியப்பட்டு வாளால் அறுப்புடுற இடத்துலேருந்து போய் தப்பிச்சு வந்து கப்பர் சேதத்தை பார்த்து மிஷினரி பயணம்லாம் போயிட்டு வந்து அவர் சொன்னார், எனக்கு எத்தனை இருந்தாலும் எனக்கு அன்பு இல்லை என்றால் என்னுடைய ஊழியம் விருதா என்று சொன்னார். Today I am telling you, why don't you consider this love? ஐயா எனக்கு அன்பு கிடைக்கல, அதனால் நான் அன்பு கொடுக்கல. ஏங்க போய் சொல்கிறீங்க? ஜீசஸ் உங்களுக்கு தன்னுடைய அன்பை கொடுத்தார்ல. எனக்கு அப்பா கொடுக்கல, எனக்கு அம்மா கொடுக்கல. எவ்வளோ நாள் நம்ம இதை பேசி கொண்டிருக்கோம். நான் உனக்கு கொடுக்கவில்லையா என்று கர்த்தர் கேட்டார். நான் சொல்லி, உங்கள் அப்பா அன்பு இல்லை அதனால் நீ வாழலை வச்சுக்கோ, உங்கள் அம்மா ஒழுங்காக அன்பு செலுத்தலை அதனால் கஷ்டப்படுற, நான் கொடுத்ததினால் தானே நீ நின்று கொண்டிருக்கிறாய். why don't you choose love than any other thing? ஹல்லேலூயா. மற்றொன்றை காட்டிலும் அன்பு. யூ நீட் டு ப்ரே, ஆண்டவரே நான் நேற்றை விட இன்றைக்கி அதிக அன்பாய் இருக்க வேண்டும், மற்றவர்களை நேசிக்க வேண்டும். பி கான்ஃபிடென்ட் அண்ட் பி ஸ்பெசிஃபிக். உடனே டக்குன்னு அந்த பக்கம் திரும்பி 4 அனிமல்ஸை வளர்க்குறது, 4 பெட்ஸை வளர்க்குறது. நான் அன்பு தான், நான் அனிமல்ஸ். நோ, யூ நீட் டு ஷோ யுவர் லவ் அப்பான் பீப்புள். காட் இஸ் அ காட் ஆஃப் பீப்புள். அப்போ ஆண்டவர் மனிதர்களுக்கு, மிருகங்களுக்கு மேலே அக்கறை இல்லை. அவர் தாங்க சாப்பாடு போடுறாரு. கடலில் உள்ள திமிங்களுக்கு நீங்களா போடுறீங்க? ஆகாயத்து பறவைகள் உங்கள் வீட்டிலே வந்து கான்னு கத்திக்கிட்டு இருக்குது. அது வானத்தில் கத்துது, நீங்கள் ஏதோ ஒரு 10க்கு போடுறீங்க. அனைத்தையும் போஷிப்பவர் யார்?
அவர் நம்மளை பார்த்து சொன்னார், love one another. திருச்சபையில் உள்ளவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு உண்டான யாவற்றையும் அன்னதானம் செய்து விட்டு கூட அன்பு இல்லை என்றால், be very clear of taking role model of people. Let us consider Paul. அவர் சொன்னார், தனக்கு உன்னத எல்லாத்தையும் கொடுத்தாலும் என்ன இல்லைனா அன்பு இல்லை என்றால், அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் இல்லை. It is not going to profit. It profits me nothing. ஜனங்க யார் அன்பு செலுத்துறாங்களோ அவங்க கையில் போய் பணிவாங்க, அவங்க காலில் விழுவாங்க. People buy into leaders. Why? Leaders love them. People buy themselves into the leaders. ஜனங்க தன்னை தலைவன் கையில் விற்று போடுவாங்களாம் அந்த தலைவனுடைய ஒரு அன்பிற்காக. அந்த தலைவனில் பிரதான தலைவன் இயேசு கிறிஸ்து, அடுத்த தலைவன் இந்த பவுல் அப்போஸ்தலன் நமக்கு இன்றைக்கு போதித்து கொண்டிருக்கிறார். என் சரீரம் முழுவதையும் நான் எரிக்க கொடுத்தால், though I give my body to be burned, though I lay my life, என் உயிரையே கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் it profits nothing. ஆமென். அன்பு உள்ள கேரக்டர்ஸை பற்றி சொல்கிறார். அன்பு நீடிய சாந்தமாக இருக்கும். எப்படி இருக்கும்? நீடிய சாந்தமாக இருக்கும். நீங்கள் ஸ்கூலில் ஒரு டீச்சரை பார்க்க போகிறீங்கன்னு வைங்களேன். எக்ஸாம்பிள் நான் பார்த்துருக்கேன். அவங்க ரொம்ப கோபக்காரர், எல்லாரையும் அடிச்சிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? எல்லாரையும் அடிச்சிடுவாங்க. அந்த கிளாஸில் அவங்க பையனும் படிக்கிறான், அவன் எல்லாரும் பண்ணுற தப்பையும் பண்ணுவான், அவனை மட்டும் அடிக்க மாட்டாங்க. அவன் பண்ணால் மட்டும் யோசிப்பாங்க, விட்டு போ அப்படின்வாங்க. இவன் பண்ண நினைக்கும் போது அடிப்பாங்க. ஏன்? அந்த பையன் மேலே அவங்க நீடிய சாந்தமாக இருக்காங்க, தயவாக இருக்காங்க. ஏன்? என் பையன். ஆமென். கரெக்டாக? அன்புக்கு பொறாமை இல்லை. நீங்கள் பாடுறீங்க, ரைட்டா? வேறு யார் பாடினாலும் அவங்கள போட்டியாக பார்க்குறீங்க. உங்கள் பையன் பாடினா போட்டியாக பார்க்குறீங்களா? இல்லை. ஏன்? அன்புக்கு என்ன இல்லைங்க? எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுற? பொறாமை இல்லை. ஆமென். அதனால தான் ஜீசஸ் சொன்னார், நீ போ, உன் ஆவிக்குரிய பிள்ளைகளை உருவாக்கு, உன் சீஷர்களை உருவாக்கு. ஆமென். பாடுறது உங்கள் பிள்ளையாக இருந்தால் பொறாமப்பட மாட்டீங்க. பாடுறது உங்கள் ஆவிக்குரிய பிள்ளையாக இருந்தாலும் பொறாமப்பட மாட்டீங்க. எப்படியோ பாடுத போதண்டான்னு போவீங்க. அதுதான் அன்பு. ஐ டெல் யூ ஒன் திங், எல்லாருமே நீங்கள் அன்பு செலுத்த முடியாது. உங்கள் கூட கர்த்தர் யாரை நினைக்கிறாரோ அவங்கள அன்பு செலுத்துங்க, அவங்கள அன்பு செலுத்த பாருங்கள். லெட்ஸ் கல்டிவேட் திஸ் ஹேபிட். சும்மா எடுத்ததும் இந்த பாஸ்டர் பேசுகிறாரு எல்லாரையும் அன்பு செலுத்துவார் போல. நோ, ஐ கல்டிவேட்டட் மை செல்ஃப். எங்கள் ஒய்ஃப் கையில் எப்போதும் நான் சொல்லுவேன், நான் ரொம்ப ரஃப் பர்சன், நான் ஜனங்களை மதிக்காதவனாலாம் இருந்திருக்கேன். நிறைய பேரை நான் வருத்தப்படுறவரெல்லாம் பேசியிருக்கேன். ஐ எம் கல்டிவேட்டிங் திஸ். இயேசு சொன்னார், உன் அன்பு ஏன் பார்த்தாரா? ஏன் அன்பு தான். அவருடைய அன்பு பார்த்தா தாராளமாக இருக்குது, ஏராளமாக இருக்குது. கடற்கரை வழியில் நின்று இருக்கீங்க, ஜனங்களுக்கு கடலில் போக முடியல, ஒரு டம்ளர் உப்பு தண்ணி கேட்குறாங்க, கொடுக்க மாட்டிங்களா? நான் அள்ளி குடிப்பீங்க. இந்த நானே மொண்டு தரேன், நானே. இதை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அன்பு, இது அன்பினுடைய கேரக்டர்ஸ்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா விரல் விட்டுடலாம். அன்பு நீடிய சாந்தம், தயவு உள்ளது, பொறாமை இல்லை, தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஒழிந்து போகும், அறிவானால் ஒழிந்து போகும். நம்முடைய அன்பு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். இத்தனை கேரக்டர்ஸை ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமா அன்பை பற்றி பேசுகிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, எனிதிங் வில் லீவ், எனிதிங் வில் ஸ்டாப், பட் லவ் வில் நாட் ஸ்டாப். ஆமென். 8 விஷயம் அன்பு இல்லை அப்படின்னார். 8 things are not love. முதல்ல என்னது? பொறாமை என்பது அன்பு இல்லை. படிங்க, எது இதெல்லாம் அன்பு இல்லையா அது படிக்கலாமா? அன்பு நீடிய சாந்தம். அன்புக்குன்னா இல்லை, பொறாமை இல்லை. ரெண்டாவது, அன்பு தன்னை தானே புகழாது, அதெல்லாம் டோன்ட்ஸ். அடுத்தது, இருமாப்பாய் இராது. அடுத்தது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அப்புறம் வேற என்ன பண்ணோம்? அநியாயத்தில் சந்தோஷப்படாது. 8 விஷயம் அன்பு கிடையாது. புரிஞ்சுங்க, கொஞ்சம் டீப்பாக போகலாம். அயோக்கியமானதை நாம் செய்துவிட்டு அன்பு என்று சொல்லக்கூடாது. பொறாமை பட்டுவிட்டு அன்பு என்று சொல்லக்கூடாது.
தன்னை புகழ்வதை தொழிலாய் வைத்துக்கொண்டு எனக்குள்ள அன்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. 8 கேரக்டர்ஸ் ஆஃப் லவ். இதெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்குது திருச்சபையே. ஆமேன். லவ் டஸ் நாட் envy. ஆமேன். envy ஸ்மால் சின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? பெரிய சின்னுங்க. காயின் ஆபேலோட ஸ்டோரியில் படித்தோம்னா, காயின் ஆண்டவர் உன் காணிக்கையை ஏற்றுக்கிட்டார், என்னை ஏற்றுக்கலன்னு பொறாமை தான் பட்டான். அதுக்கு மாறா ஆண்டவர் கூட சொன்னார், நீ ரைட்டாக இருக்கணும், யூ ஷுட் பி ரைட் இன் யுவர் திங்கிங் அப்படின்னாரு. இல்லைனா வாசற்படியில் படுத்திருக்கோம் அப்படின்னாரு. அவன் கேட்டுக்கல. ஆமேன். ஹி வாண்ட் டு ஆப்ரேட் இன் envy. ஒன்று மட்டும் பண்ணுங்க, டோன்ட் ஆப்ரேட் இன் envy. பொறாமை வராதுன்னு நான் சொல்ல வரும், பட் டோன்ட் ஆப்ரேட் இட். அந்த பொறாமைன்ற கார் எடுத்து ஓட்டியும் போயிடாதீங்க. பொறாமை என்பது ஏரோப்ளைன்னா அது எதுன்னு ஏறிடாதீங்க, அது நடுவில் கவுத்து விட்டுரும், உடஞ்சி கீழே வந்துடும். பொறாமை என்பது ஹெலிகாப்டர்னா அந்த ஹெலிகாப்டர் எடுத்துன்னு ஏறிடாதீங்க, உங்களை ஹெலிபேட்டில் இறக்காமல் எங்கன்னா மலை மேலே கவுத்து விட்டுரும். இட் வில் புட் அன் எண்ட் டு யுவர் லைஃப். அதனால் envyல என்ன பண்ணக்கூடாது? ஆப்ரேட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுறது? ப்ரே, டீல் வித் இட். கர்த்தர் நமக்குன்னு தனியாக ஒரு ஹார்ட் கொடுத்துருக்காருல, அது போல் நமக்குன்னு தனியாக ஆசீர்வாதம் தருவார். இன்னொருத்தரோட பிஸ்னஸ் உங்களது இல்லை, இன்னொருத்தரோட குடும்பம் உங்களது இல்லை, இன்னொருத்தரோட பணம் உங்களது இல்லை. God has given everything for you. You need to pray and get it. You need to pray and apply and get it. Hallelujah. சூப்பர்ல. ஆமாம். envy அடையக்கூடாதுன்னு ஒரு 8 விஷயத்தை சொன்னார். பட் நம்ம 7th வருஷத்துலேருந்து படித்தோம்னா அன்பு எது என்பதை பற்றி பேசியிருப்பார். பாருங்கள், அன்பு எதுவா? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆமேன். 4 விஷயம் சொல்லியிருக்காரு. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இப்போ இங்கே வாங்க, என்ன அன்பு? இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கீங்க, சகலத்தையும் தாங்கி வந்திருக்கீங்க இல்லையா? டோன்ட் கன்ஃபியூஸ். ஜீசஸ் மேலே உள்ள அன்புனால தான் நீங்கள் சகலத்தையும் தாங்குறீங்க. உங்கள் அன்புனால அது சொல்லிக்கணும். இந்த ஊழியத்தை ஆண்டவரே உங்கள் மேலே உள்ள அன்புனால தாங்க. திட்டு வாங்கினீங்களே, அப்போ சொல்லணும், யார் மேலே உள்ள அன்பில் தாங்குறேன்? எனக்கு என் இயேசுவை பிடிக்கும், அதனால தாங்குறேன். அல்லேலூயா. சகலத்தை நம்பும். என் ஆண்டவர் என்னை இந்த பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார், நான் அவரை நம்புகிறேன். அல்லேலூயா. சகலத்தின் மத்தியிலும் அது விசுவாசிக்கும். ஆமென். அன்பு என்ன பண்ணுது? விசுவாசிக்கிறது. The love that I have upon God. எனக்கு தெரியும் என்னுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், என் ஆண்டவரை நான் நம்புகிறேன், நீ கஷ்டத்தை நான் சகிக்கிறேன். எனக்கு தெரியும் நாளைக்கு ஒரு நாள் இந்த திருச்சபைக்கு கர்த்தர் கண்டிப்பாக சொந்த இடம் தரத்தான் போகிறார், அங்கே நம்ம காலை ஆராதனை செய்யத்தான் போகிறோம். விசுவாசிக்கிறேன். கர்த்தர் மீது உள்ள அன்பை. உங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும், உங்கள் பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாது. பிள்ளைங்களா, உங்களுக்கு ஏசப்பா சொந்த வேலை தருவார், குடும்பம் தருவார். அவரை நம்பி தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாது. கர்த்தர் மீது உள்ள அன்பு உங்களை விசுவாசிக்கும்படி சொல்கிறது. விசுவாசித்து கொண்டே இருங்கள். hope for good things that is going to follow you. உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற நன்மையான காரியங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க? எதிர்பார்த்து கொண்டிருங்கள். கர்த்தர் மீது உள்ள அன்புல 7வது வசனத்தில் சொன்னார், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். கர்த்தர் நடத்துகிற பாதையில் அன்பு ஒரு காலமும் ஒழியாது. ஆமென். The love is permanent. Apostle Paul is teaching us the permanence of love. அன்பினுடைய நிரந்தரத்தை பற்றி பேசுகிறார். ஆமென். வயசாயிட்டா கர்த்தர் கைவிடுவாரா? கைவிட மாட்டார். உடம்பு சரியில்லைனா கைவிடுவாரா? முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இம்மட்டும் செய்து வந்தேன், இனியும் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் செய்து வருவேன். ஆமென். பார்த்துக்கினே இருக்கிறோம், எப்போ பார்த்தா முடியலன்னா ஆயிடுச்சு, வெள்ளையாயிடுச்சு. ஐயா முடியலாம், வெள்ளையாயிடுச்சு, இப்போ பார்க்கவே நல்லா இல்லையே நீங்கள். அந்த வார்த்தையை இயேசு சொல்லுவாரா? தோலெல்லாம் சுருங்கிருச்சே, அந்த வார்த்தையை இயேசு சொல்லுவார். எத்தனை டெக்னாலஜி வந்தாலும், உடம்புல உள்ள உறுப்புகளெல்லாம் மாற்றிக்கலான்ற டெக்னாலஜி வந்தாலும் தோலை மாற்ற முடியாதா? அது வயசாயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? வயசாயிடுச்சு என்று தெரியும். எப்படி மகனே மகளே தாங்க போகிறாய்? எப்படி உன் பிரச்சனைகளை சகிக்க போகிறாய்? Through the love of Jesus Christ. This is the permanence of love. கொரிந்து திருச்சபைக்கு சொல்றார், கொரிந்து திருச்சபையே, you need to put more emphasis upon love. பாருங்க, உலகம் கொடுக்குற இன்பங்கள் ஆசீர்வாதத்தில் வாழ்ந்துன்னு வைங்களேன், டக்குன்னு எடுத்துருவான் சாத்தான், துடிக்க எடுப்பான். அதாவது ஒரு மீனை கடல்லேருந்து தூக்குறோன்னு வைங்களேன், தண்ணிலேருந்து தூக்குறோம், துடிச்சு தானே சாகும். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆடம்பரத்தை கொடுத்து, பணத்தை கொடுத்து, பதவியை கொடுத்து, அழகை கொடுத்து, ஆசை காட்டி டக்குன்னு எடுப்பான் பாருங்க. ஜனங்க
மாய்த்து கொள்வாங்க. ஐயோ இனிமேல் பணம் இல்லையா, அவ்வளோதானா, இனிமேல் எனக்கு கார் இல்லையா, இனிமேல் அந்த உயர்ந்த பதவி இல்லையா, சரிப்போ அதுக்கு செத்து போகிறேன்னு உயிரை மாச்சிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அடிக்ட் ஆக்குவான். புரிஞ்சுங்க, பணம் உங்களை அடிக்ட் ஆக்க வந்துச்சுன்னா அந்த பணம் வேண்டாம். ஏன்னா ஒரு நாள் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆடம்பரம் உங்களை அடிக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆடம்பரம் வேண்டாம். அடிக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பி கேர்ஃபுல், டோன்ட் பி அடிக்ட் டு த வேர்ல்ட். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். பி அடிக்ட் டு த லவ் ஆஃப் காட். It is the permanence of the love of God. Other things are temporary, but the love is permanent. It is perfect. கொரிந்து திருச்சபைக்கு சொல்லி தரார், ரைட்டா இல்லையா? அன்றைக்கு அந்த கொரிந்து திருச்சபை இதை தாங்கினதினால்தான் இன்றைக்கு இது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். நமக்கு என்ன ரொம்ப துக்ககாரமான விஷயம் அப்படின்னா, கொரிந்து பட்டணம், எபேசு பட்டணம் எல்லாமே துருக்கி என்று சொல்கிற ஒரு நாடில் தான் இருந்திருக்கு. இன்றைக்கி அங்கெல்லாம் சர்ச்சே இல்லை. பவுல் ஊழியம் செய்த இடங்கள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கிறது. ஆமேன். வெஸ்டர்ன் யூரோப் தான் தப்பிச்சிருச்சு. ரோமுக்கு போய் உயிர் விட்டார, அவங்களாம் கிறிஸ்டியன் ஆகிட்டாங்க. ரோமு, இங்கிலாந்து, லீதியாலோட இடத்துக்கு போனார், கிரீஸு, அதெல்லாம் தப்பிச்சிருச்சு. மற்றபடி இந்த 7 திருச்சபைகள் வெளிப்பத்தின விஷயத்தில் சொல்கிறாங்களே, எல்லாமே இங்கே தான் இருக்குது. பவுல் ஊழியம் செஞ்ச இடம் இப்போ யார் கையில் இல்லை. அவர் ஊழியம் செஞ்ச சபைகள் இருக்குது, அவர் கட்டின பில்டிங் இருக்குது, ஆனால் மக்கள் காணாமல் போயிட்டாங்க. எந்த அளவுக்கு அவங்க வசனத்துக்கு கட்டுப்பட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஜபிக்கிற ஒரு மனுஷனை சூறாவளி கூட டேக் ஓவர் பண்ணாதுங்க. அவன் ஜபத்தை விட்டான்னா சீக்கிரம் காணாமல் போயிடுவான். அந்த இடத்தெல்லாம் நீங்கள் சுற்றி பார்க்க போகலாம். அந்த நாடுகளுக்கு போனீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்த எல்லா சபைகளும் இருக்குது, ஆனால் கிறிஸ்தவ நாடுகளாய் இல்லை. ஆமேன். இவ்வளோ தூரம் ப்ரீச் பண்ணுறார். அன்பு தான் பெரியது. சிறு பிள்ளையாக இருக்கும்போது சிறு பிள்ளையை போல பேசினேன், ஆனால் இன்றைக்கு நான் முதிர் வயதாக இருக்கவில் சிறியவைகளை, குழந்தை தனத்தை நான் என்ன பண்ணேன், விட்டு விட்டேன். ஐ லெஃப்ட் ஆல் த சைல்ட் திங்ஸ், childly thought. Now I became a man. I left all the childish thought. ஆமேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். எதை பார்ப்பீர்கள்? இயேசுவை. ஆமேன். இந்த அன்பு எங்கேருந்து இருக்குது? எல்லாத்துக்கும் ஒரு சோர்ஸ் இருக்குங்க. எல்லாத்துக்கும் ஒரு சோர்ஸ் இருக்குது. சும்மா உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் இப்போ பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சிட்டிங்களாப்பா? இருக்குல்ல. பால் எங்கேருந்து வாங்கினீங்க? கடையில். கடைக்கு எங்கேருந்து வந்துச்சு? ஆவின் பாலகத்துலேருந்து வந்துச்சு. அவங்க எங்கேருந்து வந்தாங்க? அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட போய், ஹர்ட்ஸ்மேன் கிட்ட அவங்க மாடு பால் கறந்து கொடுத்ததை வாங்கிட்டு வந்துட்டாங்க. சோர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அன்பு எங்கேருந்து வந்துச்சு? சும்மா அப்படியே வருதா? உங்கள் உடம்புலேருந்து வருதா? ஜீசஸா. காட் இஸ் லவ்னு பைபிள் சொல்லுது. இந்த உலகம் கோபத்தினாலும் வெறுப்பினாலும் பொறாமையினாலும் அழிவினாலும் திக்குமுக்காடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு சக்தி தான் எல்லாத்தையும் அடக்குறது. அதுக்கு பேர் தாங்க அன்பு. குடிகாரன், கொலகாரன், தீவிரவாதி கூட அடங்குகிறான். அவன் பயத்துக்கு, அவனை மிரட்டுவதனால் அவன் அடங்குவதில்லை. அன்பு என்கிற அந்த குணத்துக்கு தான் அவன் அடங்குகிறான். அந்த அன்பை நீங்கள் இப்பொழுதல்ல முகமுகமாய் பார்ப்பீர்கள். அந்த அன்புக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ டிம்மா பார்க்குறோம், we see it dimly. இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியல. என் மகனே, இயேசு அன்புள்ளவராய் இருக்கிறார். Love is permanent. Love abides forever. உலகத்திலே விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, அன்பு இருக்கிறது. இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. 3 பிரதர்ஸ் இருந்தாங்க. பிரதர் பேர் என்ன பேருங்க? விசுவாசம். 2வது பிரதர் பேர் நம்பிக்கை. 3வது பிரதர் பேர் என்ன பேர்? அன்பு. இதில் யாருங்க பெரியவர்? அன்பு தான் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். பட் 3 is going to abide. இந்த 3 நிற்க போகிற 3 பேர் என்னதுங்க? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இவைகளில் அன்பே பெரியது. ஆமென். So greatest is love. Fortunately, God has given us His love. Let's choose love. Let's motivate love. Let our goal be love. Let love prevail than gifts. Don't live your life in a meaningless way. Live a life with a lovable way. அன்பை செலுத்தி அன்போடு கூட ஊழியம் செய்யுங்கள். கோடிக்கணக்கான மக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ராஜ்யம் பரவுவதற்கு தன் அன்பை கொடுத்திருக்கிறார்.
அந்த அன்பை வைத்து ஊழியம் செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்யலாம். கம், லெட்ஸ் ஸ்டாண்ட் அப் அண்ட் வர்ஷிப் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஷிகாதாலா ராதா நாபோ ரேதே நெபே ஷேரே ரேபே கேதே நிமோ. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் இந்த 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 13வது அதிகாரத்தில் அன்பை குறித்து நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய செல்ஃப்லெஸ் லவ், பிரதிபலன் பாராத அன்பு, என்றுமே மாறாத அன்பு குறித்து அவர் பேசியிருக்கிறார். அன்பிற்கு பிறப்பிடமே நம்முடைய தேவன்தான். தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை வெற்றிடம் இருந்தால் அந்த வெற்றிடங்கள் அனைத்தையும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய அன்பினால நிரப்புவாராக. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட எங்களோடு கூட 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் மூலமாக நீர் பேசினீரே. அன்பே எல்லாவற்றிற்கும் மேலாக பிரதானமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நாளில் கற்றுக்கொண்டோமே. பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதும் கூட எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுங்கப்பா. உங்கள் கருத்துக்குள்ளாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பிற்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், பவுல் ஐயா அன்பை குறித்து இங்கு சொல்கிறார். அன்பு நீடிய சாந்தமாய் இருக்கும் என்று, அதற்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று இங்கு பவுல் சொல்றாரு. நாமும் கூட நம்ம அநேக நேரத்தில் இந்த அன்பு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்திருக்கலாம். அதனால நம்ம மற்றவங்க கிட்ட நம்ம அன்பு செலுத்த முடியாமல் நம்ம இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த நாளில் இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் எவ்வளவு அன்பாய் நம் மீது அவர் கடைசி பரியந்தம் வரைக்கும் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த வேளையிலும் கூட நாம் ஆண்டவருடைய அன்பை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என்னுடைய சின்ன சாட்சியம் இந்த வேளையில நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அநேக நேரத்தில் என்னுடைய குடும்பத்தில் நான் என்னுடைய அன்பை வெளிப்படுத்தணும்னு நான் எந்தெந்த இடத்துலலாம் நான் எஃபர்ட் போடுறனோ அங்கெல்லாம் அநேக ஆர்கியூமெண்ட் வந்திருக்கு.
வந்திருக்கு, அநேக கசப்புகள் வந்திருக்கு. என்னுடைய பிள்ளைகளிடத்துல கூட சில நேரத்தில் நான் ரொம்ப கடுமையாக நான் நடந்து கொள்ளும் போது அந்த பிள்ளை என்னுடைய மகன் என்னை பார்த்து ஒரு தடவை சொன்னான், எப்பயுமே என்னை அடிச்சு கொண்டே இருக்கீங்களே, எப்பயுமே என்னை திட்டுறீங்களே, நான் இப்போ தானே நான் ஸ்கூல் விட்டு வந்தேன், என்னை அடிச்சுட்டே இருக்கீங்களேன்ட்டு. அப்போ நான் என்ன பிரதிபலிக்கிறனோ அந்த ரிசல்ட் தான் அவனிடத்திலிருந்து எனக்கு திரும்ப வருவதை கர்த்தர் இந்த நாளில் எனக்கு உணர்த்தினார். அப்போ இத்தனை நாள் நான் மனுஷருக்குரிய அன்பை நான் வெளிப்படுத்தினேன், அது உண்மையானதாய் அது காணப்படவில்லை. ஆனாலும் கூட இன்றைக்கு நாம் கர்த்தருடைய அன்பை நம்ம பிரதிபலிக்கும் போது அது நித்தியமாய் எல்லாவற்றையும் மாற்றுகிற வண்ணமாய் இருக்கிறது. இந்த வேளையில கூட நம்ம கண்களை மூடி நம்ம ஆண்டவருடைய அன்பினால நம்மை நிரப்பும்படிக்கு நம்ம கேட்க போகிறோம். ஒருவேளை இது வரைக்கும் நம்ம வெறுமையாய் நம்ம காணப்பட்டா, அந்த அன்பினால நிரப்பப்படாதவர்களாய் நம்மளுக்குள்ள ஒரு விரக்தி இருந்துச்சுன்னா, இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அன்பை ஊற்றி இன்றைக்கு நம்மை நிரப்பும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? அநேக நேரத்தில் நம்ம வெறுமையா இருக்கிறதுனால தான் மற்றவங்க கிட்ட நம்ம அன்பு செலுத்த முடியல, நம்ம மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கிற அந்த அன்பையும் நம்ம உணர முடியல. இந்த நாள்ல நம்ம அப்படியே அர்ப்பணிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருடைய அன்பினால நம்மை நிரப்பி இன்றைக்கு அவருக்கேற்ற பாத்திரமாய் நம்மை மாற்ற போகிறார். அப்பா, நீர் ஒரு விசையாக எங்க வெறுமையான பாத்திரத்தை அப்பா உங்க அன்பின் ஆவியினால எங்களை நிரப்புங்கப்பா. அநேக தடவை ஆண்டவரே நாங்க உங்க அன்பை மற்றவங்க கிட்ட நாங்க பிரதிபலிக்கவே இல்லையேப்பா. இந்த வேளையிலும் கூட பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய இருதயத்துல காணப்படுகிற எல்லா வெறுமையின் ஆவிகளை எடுத்து போடுங்க, எல்லா அநாதையின் உணர்வுகளை எடுத்து போடுங்க, எல்லா கசப்புகளை எடுத்து போடுங்க, எல்லா விரத்தியை எடுத்து போடுங்கப்பா. இப்பொழுதே ஆண்டவரே அப்பா, உங்களுடைய அகாபே அன்பினால எங்க ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்கப்பா. இன்றைக்கு அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களிடத்துல பிரதிபலிக்கிறவர்களாய் எங்களை நீங்க மாற்றுங்க சுவாமி. இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்க இருதயங்களை கர்த்தர் தேற்றுவீராக, எங்களை நீங்க பலப்படுத்துவீராக. எல்லா காயங்களை எடுத்து போட்டு இப்பொழுதே ஆண்டவரே உங்க அன்பின் கயிறுகளினால எங்க ஒவ்வொருவரையும் நீங்க கட்டுங்கப்பா. அப்பா, இந்த வேளையிலும் கூட அப்பா நாங்க இன்றையிலிருந்து நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இனி எங்களுடைய அன்பை அல்ல அப்பா, உம்முடைய அகாபே அன்பை நாங்கள் மற்றவர்களிடத்தில் நாங்க பிரதிபலிப்போம் ஆண்டவரே. நீர் எப்படி ஆண்டவரே எங்களிடத்தில் அன்பாகவே இருந்தீரோ அது போல நாங்களும் ஆண்டவரே எங்க சபையிலும் எங்க குடும்பத்திலும் எங்க பிள்ளைகளிடத்திலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளிடத்திலும் நாங்கள் அன்பாய் இருந்து
ஆண்டவரே. அப்பா உங்க ராஜ்யத்தை கட்டுவோம் என்பதை அப்பா நாங்கள் தீர்மானிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். நம்ம இருவரா நம்ம நின்று கொள்ளலாம். இந்த வேளையிலும் கூட நம்ம என்ன பண்ண போறோம், ஆண்டவருடைய அன்பை நம்ம வெளிப்படுத்த போகிறோம். ஆண்கள் ஆண்களோடும் பெண்கள் பெண்களோடும் நம்ம நின்று கொள்ளலாம். நம்ம ஒருவரை ஒருவர் அரவணைத்து நம்ம அவங்கள பார்த்து சொல்ல போகிறோம், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், நானும் உங்களை நேசிக்கிறேன் என்பதை நம்ம சொல்ல போகிறோம். நம்ம ஒருவர் அரவணைத்து நம்ம சொல்வோம். The greatest of these is love. அன்பே பிரதானம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஹெவனுக்கு நம்ம போனால் கூட, பரலோகத்துக்கு போனால் கூட, this love will continue. This love will continue even in the eternity. May God fill us with His love. May God bless you. Shalom. Shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.